இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன? செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது? நம்ம வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர நம்ம வந்து பீம் யுபிஐ ஆப்ல எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா பீம் யூபிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க டு பேங்க் யூபிஐ செல்ஃப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க சென்ட் டு செல்ஃப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க வந்து ஒரு ஆரோ இருக்கு. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆரோ வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய பீம் யூபிஐ ஆப்ல நீங்க வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ், அதாவது 2-3 பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுல வந்து பாருங்க நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு நம்ம வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்க்கே இன்னொரு அக்கௌண்ட்க்கு நம்ம வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது. ஓகே, இப்போ இங்க வந்து பாருங்க டூ அக்கௌண்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து நம்ம டூ அக்கௌண்ட் ஃப்ரம் அக்கௌண்ட் நம்ம வந்து செலக்ட் வந்து பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ இதுல வந்து பாருங்க டூ அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டூ அக்கௌண்ட் செலக்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து செலக்ட் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதாவது எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ரிசீவ் ஆகணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும். அந்த அக்கௌண்ட் தான் டூ அக்கௌண்ட் அப்படின்றது. இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரம் அக்கௌண்ட், அதாவது எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படின்றது. இந்த அக்கௌண்ட்ல இருந்து நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதனால இந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த அக்கௌண்ட் வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இப்போ கீழே பாட்டம்ல இப்போ வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்றாங்க. இப்போ வந்து நீங்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ வந்து பாருங்க அமௌண்ட் இருக்கு. இப்போ நீங்க வந்து இதுல எவ்வளவு அமௌண்ட்டை நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து சென்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட் கேட்கறாங்க. நீங்க வந்து அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணிட்ட பிறகு ரீமார்க்ஸ்ல நீங்க வந்து ஆட் பண்ணலாம். எந்த ரீசனுக்காக நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உதாரணத்துக்காக நான் வந்து மை யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நீங்க என்ன ரீசன் வேணா போடலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். என்டர் பண்ணாம கூட விடலாம். நிறைய பேர் என்டர் பண்ணாம தான் விடுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இதுல சென்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சென்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ சென்ட் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ அடுத்த பேஜ்ல இப்போ வந்து நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதாவது டூ அக்கௌண்ட்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதனால ஃப்ரம் அக்கௌண்ட்ல என்ன அக்கௌண்ட் ஆட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு பே கிளிக் பண்ணி அப்படின்னா அடுத்த பேஜ்ல இப்போ வந்து லோடிங் ஆகி பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துரும். இப்போ வந்து பாருங்க இப்போ 10 ரூபீஸ் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா அந்த டூ அக்கௌண்ட்க்கு நம்ம வந்து சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இது போல தான் வந்து பாருங்க நம்ம வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.